அது அவங்க ஷேப் வந்தாலும் எடுத்துக்க ஒரு பேண்ட் பேர் பண்ணிக்கிறேன்னு. அது வந்து சொதப்பல் ஆஃப் இந்தியா அது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நானுங்க ஜம்னா. இன்னைக்கு மின்சாரம் பர்ச்சேஸ் பண்ணேன். வெஸ்டர்ன் டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப்ஸ்னா ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மிங்கிளாக தான் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த செக்டு அங்கங்கே பேட்டர்ன் வச்ச மாதிரி பேட்ச் ஒர்க் வச்ச மாதிரியான ஷர்ட் மாடலாக பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் லுக் லைக் வந்து க்ராப் டாப் இது. பட் எனக்கு க்ராப் டாப் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு சரி தெரியுதா? எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப லாங்காக இல்லை, கரெக்டான ஹைட்டில் தான் இருக்குது. டிஷர்ட் போடுற அளவுக்கு இருக்குது. எனக்கு முடிச்சு ஸ்லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இது சேம் கிளாத் தான். இது பேட்ச் ஒர்க்லாம் கிடையாது. அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்ட் ஒர்க் டிசைன் பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எல்சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்சைஸ்னா 38. நான் மீடியம் சைஸ் எப்பவுமே அது 38 இருக்கும். இதில் மட்டும் வந்து எல் சைஸில் இருந்துச்சு 38. ஸோ அதனால எல் சைஸ் நான் ஆர்டர் பண்ணேன்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு டைட்டாக வாங்கினா இப்படி ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்காது. காட்டன் கொஞ்சம் இது மாதிரி லூசியெல்லாம் போட்டோன்னா கூட ரொம்ப நல்லா இருக்காது. உங்களுக்கு லுக்ஸ் லைக் ரொம்ப கேஷ்வலாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா காலர் கொடுத்துருக்காங்க. காலரெல்லாம் இவ்வளோ தூரம் நல்லா அழுத்தி எல்லாம் ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் காலர் போட்ட மாதிரி போடாத மாதிரி இருக்குது. இல்லை பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் டைப் தான். ஷர்ட் தான், லிட்டரலி ஷர்ட் தான் இது. இதுல இன்னொரு கலர் காம்பினேஷனில் இருக்குது. இதே மாதிரி செக்டு பேட்டர்ன் தான், பட் இன்னும் வேற கலர் காம்பினேஷனில் இருக்குது. நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 679. எஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான் வந்து. பட் நான் வாங்கும்போது தான் 750 கிட்ட வாங்கினேன். இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. இவ்வளோ லூஸாக நீங்கள் வேர் பண்ண மாட்டேன்ற பர்சன் வந்தீங்கன்னா அப்போ உங்களோட ஒரு சைஸ் டவுன்லேயே எடுத்துக்கோங்க. என்ன பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் ஃபுல் வீடியோ பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் கலர் க்ராப் டாப் தான். இது லிட்டரலி க்ராப் டாப் தான் இது. அதோட ஹைட் தான் அவங்களுக்கு க்ராப் டாப் தான் இது. நல்லா க்ரஷ்டான மெட்டீரியல், ஃபுல் க்ரஷ்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்டன்னா தெரியும், உங்களுக்கு பாடி ஹக்கிங்காக தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப டைட்டாலாம் இல்லை. எல் சைஸ் வாங்கினேன். எல் சைஸும் S38 தான் இதில். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ப்ராட் நெக் எனக்கு இது. நீங்கள் போட் நெக்காக கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டைப்பாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா லூஸனாக இருக்குது. கொஞ்சம் தெரிஞ்சா உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேவியாக வச்சுருக்காங்க. ஸோ மேக் ஷூர் நீங்கள் டிரான்ஸ்பரன்சியான ஸ்டாப் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் அகலமாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேக்கும் நல்லா டெப்த்து தெரியுதா? ஸோ நல்லா இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு ஜீன் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கர்ட் போட்டுக்கலாம், டெனிம் ஸ்கர்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 209. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்ஃபியாக இருக்குது. ரொம்ப நரலாம் இல்லை, கம்ஃபியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கட்ட அப்படின்னு பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மெஷ் டாப் தான். மெஷ் டாப்ல வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் நெட்டட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மெஷ் டாப்னு மென்ஷன் பண்ணுறாங்க. டர்ட்டில் நெக் மாதிரி ஒரு நெக் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்லீவ்ஸ். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஷேப்பியாக கிடையாது, பாடி ஹக்கிங்காக இருக்குது நம்ம டாப். நான் எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 38 சைஸு. எஸ், 38ல எல்லுக்கவே போயிடுது. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் யாருக்கு தான் பிடிக்காதுன்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப கேஷ்லாம் இருக்குது அண்ட் ப்ரொஃபஷனலாகவும் ரொம்ப ஃபார்மலாகவும் இருக்கிற மாதிரி டியூவல் தான் இது. எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோலேயே. நான் அப்படியே இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 287. எஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. 287 தான், நல்லாவே இருக்குது. தாராளமாக வாங்கலாம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். சரிதான், ஸ்லீவ்ஸை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாப்லெஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாப்ஸ் வந்து நீங்கள் இன்விசிபிள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஊக்கை வந்து எடுத்துகிட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படி நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பிளாக் கலர் ஜீன் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து நீங்கள் ஒரு மாதிரி லைட் டெனிம் கலரில் யூஸ் பண்ணலாம். எப்படியும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். எந்த கலர் போட்டாலும் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு பிளாக் கலரு. இதுக்கு நீங்கள் இன்னும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஃபார்மலாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட், ஷார்ட் ஸ்கர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மிந்தால் தான் வாங்கினேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 700 அபவ். இப்போ ரேஞ்ச் பார்த்தா செம்மையாக ட்ராப் ஆயிருக்கு. 504. எஸ், 504 நான் நினைக்கவே இல்லை. இல்லை ஓரளவு 6 கலர் அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா பவுன்சி ஆகுது. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டி கட்டா எண்டாக இடத்துல இருக்குது. அதில் இன்னும் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே தூக்கி போட்டுக்கலாம். நீங்கள் பின்னாடி இந்த பவு மாதிரி ஒன்று வரும் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு.
அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. 800 கிட்டே நான் ஃபுல் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் நான். நீங்கள் இயரிங்ஸ் இந்த பெல்ட் வந்து நான் நார்மல் ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது, ஓவரால் பிடிச்சதா இருக்குது. இதை ஃபுல் வீடியோ காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது ஜீனுக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கர்ட்டுக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி டாப் தான் இது. ப்ரீஸாக பார்த்த மாதிரி டாப் தான் இது, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டரில் கொடுத்துருக்காங்க. எஸ், இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 206க்கு நான் வாங்கினேன். இப்போ ரேஞ்ச் நல்லா ட்ராப் ஆயிருக்கு, 197. எஸ், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா பாடியை வந்து ஷேப்பியாக காட்டுது நம்மளுக்கு. இது பலூன் டைப்பில் நமக்கு ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களால் லூஸாக இருக்குது எனக்கு இங்கே. இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நம்ம டைட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் டிசைன்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா ஒரு ஸோ போட் நெக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அகெயின் நம்ம எல்லாம் ஒரு ப்ராடான பா நெக்கு தெரியுது அவங்களுக்கு. பேக்லேயும் வந்து நல்லா ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஓவராலாகவே. இதுலேயும் இன்னொரு கலர் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. எல் சைஸ் தான், 38 சைஸில் வாங்கியிருந்தேன் நான். ஓகே, ஓவரால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணா நீங்கள் இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு ஷார்ட் டாப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ளீட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜீனுக்குனா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கிட்டிங்கன்னா க்ராப் டாப் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா லிட்டரலாக. எனக்கு ஓரளவு பிடிச்சதா இருக்குது. இது ஒரு ஃபுல் வீடியோ கட்டணும் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் பண்ணிக்க இந்த ஸ்லீவ்லெஸ் டாப் தான் இது. எஸ், இதுவும் வந்து ஜீனுக்கு பேர் பண்ணுற மாதிரியான டாப் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஷார்பி, அதாவது க்ளோஸ்டு ஷார்பி, பட் ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்குது. தெரியுதா, நல்லா இருக்குது. இதெல்லாம் ஸ்லீவ்லெஸ், இதுக்கு ஸ்லீவ்ஸ் கிடையாது. இதுக்கு இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளண்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், தின்னாக தான் இருக்குது, ரொம்ப திக்கான கிளாத்தில், லைனிங் கிடையாது. இதுக்கு ரொம்ப கம்ஃபியாக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 594 இது. ஓகே, இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பிளெயின் பேஸ் கொடுத்துட்டு அங்கங்கே ஃப்ளார்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயே ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. 3 கலர்ஸுமே சேம் டிசைன் சொல்ல முடியாது, கொஞ்சம் வேறு வேறு அங்கங்கே புட்டா மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓரளவு 3 கலர்ஸ் இருக்குது. இதுல வந்து எல் சைஸ் ஆர்டர் பண்ணி இதில் வந்து 40 சைஸ் போட்டிருக்கு. 40 மீன்ஸ் பர்ஸ்ட் வந்து 40, இன்னொன்று டு ஃபிட் இந்த பர்ஸ்ட் வந்து 38, ஆல்மோஸ்ட் 38 தான். ஏன்னா அது கீழே போனால் 36 37 இன்ச்சு. ஸோ எதுக்கும் யோசிச்சா 38 இல்லை 40 அந்த ரேஞ்சு எல்லில் போட்டேன். பட் இதுவே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு லூஸாலாம் இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு நல்லாவே இருக்குது. இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா இதுவும் தெரியுது. இதுக்கு சைட் ஸ்லீட் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சதா இருக்குது. இதுக்கு பேர் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஒரு பேண்ட் பேர் பண்ணிக்கிறேன்னு. அது வந்து சொதப்பல் ஆஃப் இந்தியா. அது வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு லூஸியான ஒரு பேகி பேண்ட் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி, ஜீன் தான் இது. கொஞ்சம் இப்போ நான் தான் டோன்டு ஜீன் இருக்குங்களா, அந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டேன். நான் கிழிஞ்ச ஜீன் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் வேற ஒன்றும் அதான் சொல்ல போனால், பேசிக்காக சொல்ல போனால் கிழிஞ்ச ஜீன் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் அவ்வளோதான். நல்லா இருக்குது. பட் என்னன்னா சைஸ் தப்பாக வாங்கியிருக்கேன். சைஸ் தப்பாக வாங்கியிருக்கேன். நான் 36ல் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது 36 என்னோட சைஸ் கிடையாது, 32 நினைக்கிறேன். பட் சைஸ் இல்லை. பட் சரி வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நான் இப்பயும் சைஸ் இல்லை, 34 மட்டும் சைஸ் இருக்குது. பட் மற்ற கலர்ஸில் சைஸ் இருக்குது. இதுலேயே வந்து ஓவரால் 4 கலர்ஸ் அவைலபிள், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு வந்து சுத்தமாக அவைலபிளே இல்லை. இதில் வந்து 34ல் மொதல் அவைலபிளாக இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா ஒரு ஹைவேஸில் போட்டிங்கன்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஹிப்பில் எப்பவுமே போகிற மாதிரி போட்டிங்கன்னா, நார்மல் ஹைட்டில் போட்டிங்கன்னா தரையில் அதில் பிறல்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக ஸ்வெட் ஆகுது. நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது இன் பிட்வீன் டைமில் மழை நல்லா பெஞ்சுது. இப்போ என்னன்னா சுத்தமாக காற்றுல மழை பெஞ்சதுக்கு ஒரு அறிகுறியில் அதை மாதிரி வேகுது பயங்கரமாக. முடியல, இந்த ஹீட்டை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி அது மழை கொஞ்சம் கடுப்பு தான், என்ன பண்ணுறது. கம் டு த பாயிண்ட். நல்லா இருக்கு, எனக்கு பார்க்குறவும் பிடிச்சிருக்கு எனக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிக்கேன், இந்த மாதிரி நான் டோன் ஜீன் ட்ரை பண்ணுறது. நல்லா இருக்கு, நாட் பேட். மேபி என் சைஸுக்கு ஆர்டர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் இதுவும் இந்த லூஸ் ஃபிட்டாக போடுறது நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த லூஸியாக தான் போடுறாங்க. ஒரு டாப் டைட் டாப் போட்டு, க்ராப் டாப் போட்டு இந்த மாதிரி ஒரு லூஸி பேண்ட் போட்டாங்கன்னா
செம்மையா இருக்கும். அந்த மாதிரிலாம் தான் போட்டு போறேன். நான் சீரியஸா அப்படி போட்டு போனாங்கன்னா வாவ் அப்படின்னு பார்ப்பேன் நானு. நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். அந்த பேண்ட் நம்மளுக்கு முன்னே கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹைவேஸில் போட செம்மையாக இருக்கும். யார் போட நல்லா இருக்கும், ப்ளஸ் சைஸ் போட நல்லா இருக்கும், நார்மல் ஸ்லிம் மீடியம் யார் போட நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ப்ளீஸாக போட ஸ்கர்ட் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்லிம்மாக இருக்க பர்சன் கிடையாது, மீடியமாக இருக்க பர்சன் கிடையாது, ப்ளஸ் சைஸும் கிடையாது, எல்லா சைஸ் பர்சனுக்கும் நல்லாயிருக்கும். அது அவங்க ஷேப் வந்தாலும் எடுத்துக்காட்டும், பவுன்ஸியாக இருக்கும். நம்மளுக்கு அது நடக்கும்போது அந்த ஸ்கர்டின்சி டைப்பாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ப்ளீட்டியாக இருக்கா, அதெல்லாம் இருக்குது. அது எனக்கு பிடிக்கும் அந்த ட்ரெஸ், அந்த ஸ்கர்ட். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கும். இந்த ஜீனும் நல்லா இருக்குது. அதே போல் என் சைஸ் கச்சா இருந்திருக்கும். நல்ல ஒரு லைட் ப்ளூவு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து 800+. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 649. எஸ், நல்லாவே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. 649க்கு தாளம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஜீனு ஒரு 649னா தாளம் வாங்கலாம். நான் மேபி அப்கமிங் வீடியோஸில் நான் என்னோட சைஸ் கரெக்ட் சைஸுக்கு நான் வாங்கினா கண்டிப்பாக நான் போட்டு காட்டுறேன். நான் இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பெல்ட் போனால் கண்டிப்பாக அவுந்துடும். பெல்ட் போட்டிருக்கிறதுனால ஸ்டப்பராக நிற்குது. இது ஃபுல் வீடியோ காட்டுன்னு பார்த்தோம்னா ஓகே, லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்கேன் பளிச்சு தான். எஸ், ஒயிட் அண்ட் ரெட் கலர் இருக்க இந்த கலர் காம்பினேஷன் தான் டாப் தான் இது. நல்லா இருக்குது. இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்கின்ல ஒட்டிக்கிறா. இந்த ஹண்ட்ராம் ஆகட்டும், எங்கே டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் அந்த ஒட்டிக்கிறா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸில் வாங்கினேன் 38. பட் எனக்கு தெரிஞ்சு நான் மீடியமில் வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேன் 40ல். அப்போ எனக்கு கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருந்திருக்காது. ஃபிட்டிங்காக மீன்ஸ் இது கொஞ்சம் ஒட்டிக்குது ஸ்கின்ல. கொஞ்சம் க்ளோஸாக கொஞ்சம் லூஸாக இருந்தால் மேபி அப்பயும் ஒட்டும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது ஃபேப்ரிக்காக அந்த மாதிரி சில பாலிஸ்டர் நல்லா இருக்குது, சில பாலிஸ்டர் நல்லா இல்லை. அதான் என்னன்னு தெரியும் எனக்கு சத்தியமாக. பாலிஸ்டர் தான் அப்படி தானே இருக்கணும். அப்படி இல்லை, தெரியல எனக்கு என்னென்னு. நல்லா ஒரு வீநெக்கு கலர் பார்க்க கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. நல்லா இருக்குது. இதுலேயே ஓவரால் 4 கலர்ஸ் இருக்குது. எஸ், இதுலேயே 4 கலர்ஸ் இருக்குது. எல்லாமே டிசைன் வேறு, எல்லாமே வீநெக் தான். பட் ஆனால் டிசைன்ஸ் வேறு, கொச்சு டிசைன்ஸ் நிறைய எல்லாமே மற்றதெல்லாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் 450. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராப் ஆயிருக்கு 409. ப்ரைஸும் நல்லா ட்ராப் ஆயிருக்கு. நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. இது இவ்வளோ தூரம் இது வச்சிருக்காங்க, ஹைட் இவ்வளோ தூரம் தெரிஞ்சு அவங்களுக்கு. இந்த தான் எனக்கு டைட்டாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். கொஞ்சம் கட் கொடுத்துருக்கலாம், ஸ்ட்ரிட் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட்லிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் நல்லா தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் ஸ்கின்ல ஒட்டுற மாதிரி இருக்குது, கசகசன்னு. கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் ஆச்சுன்னா கூட உடம்பு ஒட்டிக்கும் போல அந்த மாதிரி இருக்குது. இதுக்கே எனக்கு இங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு எனக்கு உடம்புல. அது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு நல்லா இல்லை அது, அவ்வளோதான். இதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 450, 409 இப்போ வாங்கினதுனால எனக்கு இது கொஞ்சம் ஒர்த்தில் நினைக்கிறேன். மேபி இது 250 இருந்திருக்கலாம், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் சைஸ் வாங்கினா நல்லா இருந்திருக்கலாம், தெரியல எனக்கு. இந்த 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்றா இருந்திருக்கலாம். இந்த மிஸ்டேக் இந்த ஸ்கின்னோட ஒட்டுறதுக்கு சொல்கிறேன் நான். இதோட ஃபுல் வீடியோ கடை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது பிராண்ட்ஸில் நான் ஏதாவது வீடியோ போடணுமா, இல்லை நான் வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ, உங்களோட சஜஷன் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வந்து வெல்கம் தான். பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.